எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்தன் அழகாக பாடுகிறான். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நல்லா கவனிங்க. சில தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில கர்த்தரே அவர்களை கடினமான பாதையில நடத்துகிறார், கசப்பான பாதையில நடத்துகிறார். ஏன் நடத்துகிறார் என்று சொல்ல முடியாது. அன்புள்ளவர்களாக இருப்பார்கள், நல்ல பண்புள்ளவர்களாக இருப்பார்கள், தாழ்மையான குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கடந்து வருகிற பாதை எந்த மனிதனாலும் தாங்கிக் கொள்ள முடியாத சில வேதனையின் பள்ளத்தாக்கா இருக்கும். அப்பொழுதெல்லாம் யோசிப்போம், ஏன் ஆண்டவரே? உடனே சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, உங்க அப்பா செஞ்ச பாவம், உங்க தாத்தா செஞ்ச பாவம், ஏதோ ஒரு சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவோ நமக்கு தெரியாது, அதுதான் உண்மை. ஆனா தேவன் நடத்துகிறார், அதுவும் உண்மை. ஆனால் அது நிரந்தரம் அல்ல. பாருங்க, நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை பாருங்க. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். பாருங்க ஐயா, தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைய சத்துரு கெடுத்து போடுகிறான், சத்துரு தாறுமாறாக்குகிறான், அவர்களை வெறுமையாக்கி விடுகிறான். பாருங்க, வெறுமையாக்குகிறவர்கள் வந்து தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்து அவர்களை வெறுமையாக்கினாலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா, அவர்கள் இழந்து போன மகிமையை, சந்தோஷத்தை, கிருபையை திரும்பி வர பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஊழியத்தின் பாதையில பாண்டிச்சேரியில ஒரு சகோதரி என்னை ரொம்ப நேசிப்பாங்க. நல்ல ஒரு அன்புள்ள சகோதரி, ரட்சிக்கப்பட்ட சகோதரி, ஆவிக்குரிய சபைக்கு போற ஒரு சகோதரி. ஆனா பாருங்க, அவங்க திருமண வாழ்க்கை அவங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லை. அவங்க நல்லா படிச்சிருந்தாங்க, நான் வேலை கிடைக்கல, அதனால ஒரு கொத்தனார திருமணம் செஞ்சிருந்தாங்க. அங்க புகுந்த வீட்டில் மாமியார் கொடுமை. எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா இவா பெரிய சிங்காரி, சீவி சிங்காரிச்சுக்கிட்டு அலைகிறான்னு சொல்லி கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பேசி அவங்கள துக்கப்படுத்துவாங்க. இந்த சகோதரியும் கணவர்கிட்ட கொஞ்ச நாள் சொல்லி சொல்லி பார்த்தாங்க. கணவர் சொன்னாரு, அம்மா எங்க அம்மா அப்படிதான், உன்னால முடிஞ்சா சமாளிச்சுக்க. இதுக்கு மேல அவர் எதையுமே கேட்கல. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, ஒரு நாள் வேலைக்கு சென்ற அந்த அவருடைய கணவர் 2வது மாடியில நின்று பூசிட்டு இருந்திருக்காரு. கயிறு அருந்து கீழே விழுந்து மரித்து போனார். அந்த சகோதரி ஃபோன் பண்ணி கண்ணீரோடு அழுதாங்க. அண்ணே, ஏன் என் வாழ்க்கையை கர்த்தர் இப்படி நடத்துகிறார்? நான் சிறு வயதிலிருந்தே தேவனிடத்துல பக்தியுள்ளவளா இருக்கிறேனே. நான் சிறு வயதிலிருந்தே ஆண்டவர் அதிகமாய் நேசித்து, எங்க சர்ச்சில் நான் தான் பாட்டு பாடுவேன், எங்க சர்ச்சில் நான் தான் காணிக்கை எடுப்பேன், எங்க சர்ச்சில் நான் தான் பாய் விரிப்பேன், எல்லா வேலையும் நான் செய்யணும்னு ஆசைப்படுவேனே, ஆண்டவரோடு நடக்கணும்னு ஆசைப்படுவேனே. ஆனா கர்த்தர் ஏன் என்னை இப்படி நடத்துகிறார்? அவர் அன்புள்ளவர், அவரை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் என் வாழ்க்கையில கசப்புக்கு மேல கசப்பு வருகிறதே என்று அழுதார். ஒரு சில மாதங்கள் அந்த சகோதரிக்கு நான் ஆறுதல் சொல்லி ஜெபித்து வந்தேன். ஒரு 6 மாதம் கழித்திருக்கும். நான் ஒரு நாள் அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது என் உள்ளத்துல, நீ மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவளிடத்துல சொல்லு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ நான் அந்த சகோதரிகிட்ட சொன்னேன், ஏம்மா, ஏசப்பா உங்களுக்கு மறுமணம் செய்து கொள்ள சொல்றார். அந்த சகோதரி சிரிச்சுட்டே சொன்னாங்க, வேண்டவே வேண்டாம், இதுவரைக்கும் கிடைச்ச வாழ்க்கை எதுவுமே நல்ல வாழ்க்கை இல்லை, இனிமே அமைய போற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது, வேண்டாம். அது மட்டும் இல்லை, அந்த சகோதரி சொன்னாங்க, இப்போ என் மாமியார் சொல்றாங்க, என் கொழுந்தனை திருமணம் செய்து கொள்ளுன்னு சொல்றாங்க. எனக்கு அதுலேயும் உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க 2வது மகன் குடிகாரனே, என் கணவராவது கொத்தனார் படிக்காதவர், ஆனா அவங்க 2வது மகன் என் குழந்தை குடிகாரன். எனக்கு வெறுப்பா இருக்கு. அந்த சகோதரிக்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். மறுமாதம் நான் அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஒரு ஆலோசனை சொன்னேன். ஏம்மா, ஒரு 10 வருடம் உன்னால வைராக்கியமா தனியா வாழ முடியும். உன் கணவனை நினைச்சோ, உன் வாழ்க்கையின் கசப்பை நினைத்தோ ஒரு 10 வருடம் உன்னால தைரியமா, பரிசுத்தமா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சாட்சியை காத்து வாழ முடியும்.
நம்ம எல்லாரும் மாம்சத்தில் இருக்கிறோம். இந்த மாம்சமும் ரத்தமும் நமக்கு விரோதமா போராடும். ஆகவே ஒரு 10 வருஷம் கழிச்சு நீ தனிமையை உணரும் பொழுது உனக்கு சோதனை உண்டாகலாம். அந்த சோதனைக்கு தப்பும்படி நீ உத்தமையாய் வாழும்படி தயவு செய்து திருமணம் செய்து கொள்ள என்று சொல்லி ஆலோசனை சொன்னேன். அப்பதான் அந்த சகோதரி சொன்னாங்க, எங்க பாஸ்டரும் அப்படிதான் சொல்றாங்க, இந்த 1 வருஷம் போகட்டுமே அப்படின்னா. அது உன் விருப்பம். பாருங்க, அடுத்த ஒரு 6 மாசம் கடந்து சென்றது. அந்த சகோதரி அடுத்த வருடத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது சொன்னாள், அண்ணே நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு சித்தமானா எனக்கு ஒரு நல்ல மறு வாழ்க்கை ஆண்டவர் தரட்டு. நாங்க 2-3 மாசம் ஜெபம் பண்ணோம். அவங்க சபையின் போதகரும் ஜெபம் பண்ணி இருக்கிறார். பாருங்க, ஒரு நல்ல அருமையான சகோதரனை கர்த்தர் கொண்டு வந்தார். இன்றைக்கு அந்த மகள் திருமணமாகி 2 குழந்தைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா சாட்சியா அவர்கள் வாழ்ந்து வருகிறத நாங்க பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், வெறுமையாக்குகிறவர்கள் சில நேரத்துல தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில விளையாண்டு அவர்களை வெறுமையாக்கி விட்டாலும் நமது ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணினது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கா? ஆசீர்வாதம் இல்லாம இருக்கா? ஒருவேளை கைவிடப்பட்ட நிலையில இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமை உண்டாக செய்வார். நீங்கள் இழந்து போன மகிமையை உங்களுக்கு திரும்ப தந்து நடத்துவார். நீங்கள் இந்த பூமியில சாபமாய் இருந்தது போல, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, ஆனந்த களிப்புள்ளவர்களாய் வாழும்படி அவர் உங்களுக்கு கிருபை தருவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். யாரெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறாங்க தெரியாது, யாருடைய வாழ்க்கையெல்லாம் வெறுமையாக்கப்பட்டு இருக்கிறது தெரியாது, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் நிந்தையும் நெருக்கமும் காணப்படுகிறதோ தெரியாது. பரலோகத்தின் தேவனே, உமது பரிசுத்த நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும்படியாய் நான் செபிக்கிறேன். உங்க அன்பை நீங்க விளங்க பண்ணும்படியாய் நான் செபிக்கிறேன். உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படியாய் செபிக்கிறேன். இந்த நாட்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில இருக்கிற வெறுமை மாறட்டும். கர்த்தர் அவர்களுக்கு மகிமையை உண்டாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.